இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்துடலாமா? ஜம்முன்னு இலையை விரித்து நல்லா தண்ணி தொளிச்சிட்டு அப்படியே குண்டால உள்ள சோறெல்லாம் அள்ளி மொத்தமாக வச்சு சாப்பாடு பார்த்தீங்களா சும்மா ஜம்முன்னு இருக்கும். இதெல்லாம் ஊரில் வந்து விருந்து சாப்பிட்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனாலே வெறித்தனமாக நாங்கள் சாப்பிடுவோம்ல. ஜம்முன்னு இலை பக்கத்தில் இழுத்தாச்சு, அப்படின்னா தான் வாட்டமாக இருக்கும்ல. கரண்டி பிடிக்கிற ஸ்டைலில் பார்த்தியா ஐயா? சிக்கனை பார்த்தா கரண்டிலாம் பறக்கும், சும்மா கிடையாது. சும்மா கிரேவியெல்லாம் அள்ளி சும்மா தெருக்கி விட்டாச்சு, வேறு வழி இல்லைல்ல. ஜம்முன்னு நிறைய வச்சு செழிப்பாக வச்சு சாப்பிடணும். ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நறுக்குன்னு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. சிக்கன் என்னடா சட்டியில் பாதி காங்கலைங்களோ, எல்லாம் நம்ம இலையில வந்துட்டல, அவ்வளோதான். ஜம்முன்னு அந்த கறியை வச்சுமா. அடுத்து என்னன்னு பார்த்தா தொட்டுக்க எங்கே சைடிஸை காங்கலான்னு பார்த்தா ஒரு முட்டை, 2 கருவாளி முட்டை, வேறு லெவல் குட்டி முட்டை 2, ஒரு பெரிய முட்டை ஜம்முன்னு வச்சுட்டு அடுத்து எங்கள் ரசம் அடுத்த ரவுண்டுப்பா பாப்பா சாப்பிட ஆரம்பிப்பா அப்படின்னு நேரம் ஆகுதுன்னு ஜம்முன்னு பசைஞ்சு சாப்பாடெலாம் நல்லா பசைஞ்சு கறி எடுத்து அந்த சாப்பாடில் அப்படியே நடுவில் வச்சுட்டு ஒரு முட்டையை தூக்கி அப்படியே வச்சு அப்படியே ஒரு பிடி ஜம்முன்னு பிடிச்சி ஒரு 1/4 கிலோ அரிசி வர்ற மாதிரி பிடிச்சி அப்படியே வாயில் வச்சு சாப்பிட்டோன்னா அப்படியே பா வேறு லெவல். கறி சாப்பாடுன்னா இப்படி சாப்பிட்ணும். சும்மா அந்த எலி குறித்த மாதிரிலாம் குறிக்கக்கூடாது. வச்சுமா 5 கையில் இலை காலியாகணும். ஓகே, வீடியோ பிடிச்சா ஒரு லைக் ஒத்துல போட்டுருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.